ஸ்தோத்திரம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 6 நாம் தொடர்ந்து வாசிக்கலாம். எண்ணாகமம் 25ஆம் அதிகாரம் 6 வாசிங்க. அப்பொழுது மோசேயும் இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் அனைவரும் ஆசாரிப்பு கூடார வாசலுக்கு முன்பாக அழுது கொண்டு நிற்கையில், நல்ல கவனிங்க, அழுது கொண்டு நிற்கையில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக இஸ்ரவேல் புத்திரரில் ஒருவன் ஒரு மீதியான ஸ்திரியை தன் சகோதரனிடத்திலே அழைத்து கொண்டு வந்தான். அதை ஆசாரனாகிய ஆரோனின் குமாரன் எலியாசரின் மகன் பினகாஸ் கண்டபோது அவன் நடு சபையிலிருந்து எழுந்து ஒரு ஈட்டியை தன் கையிலே பிடித்துக் கொண்டு இஸ்ரவேலனாகிய அந்த மனிதன் வேசித்தனம் பண்ணும் அறையில் அவன் பின்னால் போய் இஸ்ரவேல் மனிதனும் அந்த ஸ்திரியாகிய இருவருடைய வயிற்றிலே ஈட்டி உருவி போக அவர்களை குத்தி போட்டான். அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரில் உண்டான வாதை நிறுத்தப்பட்டது. அந்த வாதையால் செத்தவர்கள் 24,000 பேர். நல்ல கவனிக்கணும். போன வாரத்தில் என்னுடைய தொடர்ச்சி, இயேசு கிறிஸ்து தேவாலயம் பஸ்கா பண்டிகைக்கு போகும் பொழுது தேவாலயத்தில் ஆடு மாடு விற்கிறத பார்த்து அவர் வைராக்கியமா எழும்புறாரு, அங்க ஆலயத்தை சுத்திகரிக்கிறாரு. அதனுடைய தொடர்ச்சி ஃபர்ஸ்ட் வாரத்தில் நான் பேசினேன். வியாபார வீடு, விற்பனை செய்த வீடு, விடுவிக்கப்பட்ட வீடு. போன வாரத்தில் பேசின ஒற்றை சுவர், ஒரே ஒரு வார்த்தை, கள்ளர் குகையாக்கினார்கள், கரைப்படுத்தினார்கள், கடவுளை மறந்தார்கள். இப்போ 3வது வாரத்தினுடைய தொடர்ச்சி என்ன அப்படின்னா, சபையை கர்த்தர் பரிசுத்தமாக இருப்பதற்கு தேவன் விரும்புகிறார். அப்ப சபை என்று சொன்னாலே ஒரு மனிதனுடைய நினைவுக்கு வருவது கட்டிடம், கோயில், வழிபடுகிற இடம், ஆராதிக்கிற இடம், கடவுளை தேடுகிற இடம். அப்படிதான் நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறாங்க, இதுதான் கடவுள் தங்குற ஆலயம், இடம் அப்படின்னு இதுவரைக்கும் அநேகர் தவறாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே நான் சொன்னது போல சபை கட்டிடம் அல்ல, மக்கள் கூடுகிற இடம். சபை என்றால் கட்டிடத்தை குறிப்பிடாது. சபை என்றால் மனிதர்களை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. ஏனென்றால் பழைய ஏற்பாட்டிலே சபை இல்லை. பழைய ஏற்பாட்டிலே இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் இல்லை. ஆசாரிப்பு கூடாரம் இருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட கானான் வர்ற வரைக்கும் அவங்களுக்கு ஒரு நிலையான ஒரு திருச்சபை எங்கேயுமே இல்லை. காரணம், அவர்கள் 40 ஆண்டு காலம் வனாந்தரத்திலே அவர்கள் பிரயாணப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள் கானானை நோக்கி. அவங்க எப்ப கானானுக்குள் பிரவேசித்து கொஞ்சம் வருடங்களுக்கு பிறகு அங்கே தேவாலயம் சாலமோனால் எழுப்பப்பட்டது. அந்த ஆலயத்திலே யூதர்கள் ஆராதித்தார்கள். அந்த ஆலயம் கிபி 70 ரோமானியர்களால அது அழிக்கப்பட்டது. பிறகு அந்த மிகப்பெரிய தேவாலயம் இன்னைக்கு இல்லை. ஆனால் அந்த தேவாலயத்தினுடைய ஒற்றை சுவர் மட்டும் மீதி இருக்கிறது. அந்த ஒற்றை சுவருக்கு பெயர் தான் வெஸ்டர்ன் வால் என்று சொல்வார்கள், மேற்கு சுவர் என்று சொல்வார்கள், அது அழுகையின் சுவர் என்று சொல்வார்கள். அங்கே ஜனங்கள் அழுது இன்றைய வரைக்கும் மெசியா எங்கள் ஒரு ஆலயத்தை கட்டி கொடுப்பார் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். ஆனால் வேதம் சொல்லுகிறது, சபை என்பது கொலோசியரின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 18 சொல்ற மாதிரி சபையாகிய நம்முடைய சரீரத்திற்கு அவர் தலைவராய் இருக்கிறார். தேவன் கைகளினாலே கட்டப்பட்ட ஆலயங்களிலே அவர் குடியிருப்பதில்லை. தேவன் எங்கே குடியிருக்கிறார் என்றால் நமது ஆலயத்திலே, நமது ஆன்மாவிலே, நம்முடைய சரீரத்திலே, நம்முடைய ஆத்துமாவிலே நம்மையே அவர் ஆலயமாக மாற்றிவிட்டார். நம்மையே அவர் தங்குகிற ஸ்தலமாக மாற்றிவிட்டார்.
அவர் தேவனை நாம் ஆராதிக்கிறோம். கட்டிடம் ஆராதிக்காது, சேர் ஆராதிக்காது, மியூசிக் ஆராதிக்காது, அல்லது சபை என்கிற மிகப்பெரிய அந்த கட்டடத்தினுடைய ஸ்ட்ரக்சர் ஆராதிக்காது. அந்த ஆலயத்திலே இருக்கக்கூடிய மனிதர்கள் கூடும் பொழுது, ஆலயம் கட்டிடமாகிய ஆலயத்திலே மனிதர்கள் கட்டின அந்த கட்டிடத்திற்குள், தேவாலயத்திற்குள் சென்று மனிதர்கள் ஒன்றாய் கூடி ஆராதிக்கும் போது, ஜெபிக்கும் பொழுது, செய்தி கேட்கும் பொழுது, பரிசுத்தாவி இறங்கும் பொழுது, ஆவியானவர் அசைவாடும் பொழுது, ஆவியானுடைய மகத்துவ செயல் வெளிப்படும் பொழுது, ஆவியானுடைய வல்லமை வெளிப்படும் பொழுது, ஆவியானவருடைய ஆள் தத்துவம் வெளிப்படும் பொழுது, ஆவியானுடைய செயல்பாடுகள் வெளியிடும் போது, ஆவியானவருடைய பிரசன்னம் நிறைவாய் சபையிலே ஆராதிக்கிற ஜெபிக்கிற இடத்திலே ஆவியானவர் இறங்கும் பொழுது, சபை என்ன செய்கிறது என்றால், தேவனுடைய மகத்துவத்தை, தேவனுடைய மகிமையை, தேவனுடைய வல்லமையை, தேவனுடைய பிரசன்னத்தை அங்கே இழுத்து கொண்டு வந்து ஜனங்களை நிரப்புகிறதா இருக்கிறது. புதிய ஏற்பாட்டு 1ஆம் நூற்றாண்டு காலத்திலே இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வந்து பரமேறி போன பிறகு அவர் தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார், பரிசுத்த ஆவியானவரை நான் அனுப்புகிறேன், அந்த உன்னதத்தின் பலனினாலே நீங்கள் நிரப்பும்படும் வரை எருசலேமிலே காத்திருங்கள் என்று சொன்னார். கிட்டத்தட்ட 120 பேர் 50 நாள் மேல் விட்டு அறையிலே அவர்கள் கூடியிருந்தார்கள். ஆலயத்தில் காத்திருக்கவில்லை. அவர்கள் ஆராதிப்பதற்கு ஒரு மேல் வீட்டு அறையிலே கூடி 120 பேர் அங்கே செபித்த பொழுது, அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, பெந்தெகோஸ்தே நாள் வந்த பொழுது, வாசிங்கள், பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது, பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்த பொழுது அவர்கள் எல்லோரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது பலத்த காற்று அடிக்கிற சத்தம் வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருக்கிற வீட்டிலே அவர்களை நிரப்பினது. 120 பேர் ஒரு வீட்டு இடத்துல உட்கார்ந்து ஜெபிக்கிறாங்க. முதல் பரிசுத்த ஆவியானுடைய அசைவை கூடுகிற இடத்திலே, ஆராதிக்கிற இடத்திலே ஜனங்கள் ஆலயத்தில் கூடினார்கள் என்றல்ல, ஜனங்கள் ஆலயமாய் கூடினார்கள், ஜனங்கள் ஆலயமாய் மாறினார்கள், ஜனங்கள் ஆத்துமாவாய் மாறினார்கள், ஜனங்கள் தேவன் வாசம் பண்ணுகிற ஸ்தலமாக தங்கள் ஆத்துமாவை அர்ப்பணித்தார்கள், தேவனுக்காக தங்களை ஒப்பு கொடுத்தார்கள். அந்த 50வது நாளிலே பரிசுத்த ஆவியானவர் சபையிலே முதல் இறங்கி அவர்களை வல்லமையினாலே நிரப்புகிறார், அபிஷேகத்தினாலே நிரப்புகிறார். அவருடைய வல்லமையினால் நிரப்பும் போது ஜனங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி ஊற்றப்படுகிறது. அப்படியானால் பரிசுத்த ஆவி எங்கே தங்குகிறார் என்றால், கட்டிடத்தில் இல்லை, ஒரு ஸ்ட்ரக்சர், ஒரு கட்டிடம் என்கிற ஸ்ட்ரக்சர்ல இல்ல, மிகப்பெரிய ஆலயத்தில் இல்ல. அவர் எங்கே வாசம் பண்ணுகிறார் என்றால், வானத்தையும் பூமியும் படைத்தவர் உனக்குள்ளாக, உனக்குள்ளாக, உன் ஆத்துமாவிலே அவர் வாசம் பண்ணும்படி பரிசுத்த ஆவியானவர் ஊற்றப்பட்ட பொழுது அவர்கள் ஒருமனப்பட்டவர்களாய் ஓரிடத்தில் கூடியிருந்த போது அந்த இடம் அசைந்தது. கரங்களை தட்டி ஆண்டவர்கள், அந்த இடம் அசைந்தது. அப்போ சபை அசையாது, சபையாகிய நீ, தேவன் வாசம் பண்ணுகிற நீ, தேவன் உனக்குள் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் விளங்குகிற நீ எங்க போனாலும் உன்னை கொண்டு, உன் மூலமாக கர்த்தர் தேசத்தை அசைப்பதை நீங்கள் பார்ப்பீர்கள். தேசத்தை அசைப்பதை உன்னை கொண்டு ஆண்டவர் அசைப்பார். உன்னை கொண்டு தேசத்திலே மகத்துவமான காரியங்களை செய்வார். அப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் வனாந்திரத்தில் வந்த பொழுது மோசே, ஆரோன் அவர்கள் எல்லாம் ஒன்றாய் ஆசாரிப்பு கூடாரத்துக்கு முன்பாக அமர்ந்து நின்று
கர்த்தரை ஆராதிச்சிட்டு இருக்கிற நேரத்துல ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் வாதை, சபையிலே வாதை, கொடிய நோய்கள், கொடிய வாதைகளை ஆண்டவர் அனுப்பினார்? ஏன் அனுப்ப வேண்டும்? அப்படியானால் இஸ்ரவேல் ஜனங்கள் தேவனோடு வாழ்வதை விட்டு, தேவனோடு ஐக்கியமாயிருப்பதை விட்டு அம்மோனியர்களோடும் மீதியானியர்களோடும் அவர்கள் விபச்சாரம் செய்தார்கள், வேசித்தனம் பண்ணினார்கள், அவர்களுடைய சரீரங்களை கெடுத்தார்கள். அவர்கள் தேவனுக்கு விரோதமாக அவர்கள் மோவாபியர்களோடும் மீதியானியர்களோடும் அவர்கள் விபச்சாரம் செய்ய அவர்களோடு கலந்த பொழுது, அவர்களோடு இணையும் பொழுது, அவர்களுடைய ஆராதனை முறைகளிலே தங்களை ஈடுபடுத்தும் போது ஆண்டவர் வெகுண்டு எழும்புகிறார், கோபமாகிறார், அவருடைய இருதயம் விசனமாகிறது. அப்ப ஆண்டவர் பார்க்கிறார், என் ஜனங்களை நான் பரிசுத்தமாக்கி எகிப்திலிருந்து வரவழைத்து வனாந்தரத்தில் அவ்வளோ அற்புதங்களை செய்து நானே கர்த்தர் என்பதை அவர்கள் அறியும்படிக்கு அவர்கள் கண்களுக்கு முன் செங்கடலை பிளந்தேன், கண்மலையை பிளந்தேன், மாறாவை மதுரமாக்கினேன், வனாந்தரங்களின் தூதர்களின் அப்பத்தை கொடுத்தேன், வானத்தின் மன்னாவினால் அவர்களை நான் ஆசீர்வதித்தேன், பகலிலே மேக ஸ்தம்பமாக அவர்களை வழிகாட்டுகிற நிழலாக நான் மாறினேன், இரவிலே அவர்களுக்கு வெளிச்சமாக அக்கினி ஸ்தம்பமாகவே நான் மாறினேன். இப்படி எந்த ஜாதிக்கு நான் செய்யவில்லையே. என்னை கண்கூடாய் பார்த்து ஒவ்வொரு நாளும் என்னுடைய அற்புதங்களை பார்த்தவர்கள் திடீரென்று வனாந்தரத்தில் அந்நிய தேவர்களுக்கு தூவம், அந்நிய கடவுளை ஆராதிக்கிறார்கள், அந்நிய பெண்களோடு அந்நிய ஸ்திரீகளோடு அவர்கள் விபச்சாரம் செய்த பொழுது வாதை துவக்கப்பட்டது. வாதையில 24,000 பெயர்கள் செத்துக் கொண்டிருக்கிற வேளையில, அந்த சூழ்நிலையிலும் அவர்கள் தவறு செய்து கொண்டிருக்கும் பொழுது அங்கே ஆண்டவர், அந்த சபையிலே ஆண்டவர் ஒருவனை எழுப்புகிறார். அவன் யார் என்று சொன்னால் அவனுடைய பெயர் பினகாஸ். அவனுடைய பெயர் பினகாஸ். அவன் என்ன செய்றான்? ஒரு ஈட்டியை எடுத்து சிம்ரியையும் கஸ்பியையும் ஒரே குத்தா குத்தி கொலை பண்ணிடுவான். செத்த மனுஷன் பெயர் சிம்ரி, செத்த மீதியானவருடைய ஸ்திரீயின் பெயர் கஸ்பி. இவங்க 2 பேரையும் ஒரே குத்தி கொலை பண்ண உடனே வாதை நிறுத்தப்பட்டது. 11வது வசனம், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாகாதபடிக்கு, நல்ல கவனிங்க, சபையை ஒருவன் கெடுத்தால் கர்த்தர் அவனை கெடுப்பார். சபையை நிர்மூலமாகும்படி, நான் என் இருதயத்திலே நிர்மூலமாகும்படி ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனாகிய எலியாசரின் மகன் பினகாஸ் என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியம் காண்பித்தார். என் நிமித்தம் அவர்கள் நடுவிலே பக்தி வைராக்கியத்தை, லட்சோ லட்ச ஜனங்கள் இருக்கிறார்கள், லட்சோ லட்ச சபை மக்கள் இருக்கிறார்கள், எவனுக்கும் வைராக்கியம் இல்லை, கர்த்தரை குறித்ததான வைராக்கியம் இல்லை, கர்த்தரை குறித்ததான பக்தி இல்லை. இது ரெண்டுமே யாருக்கு இருக்கிறதோ அவர்கள் தேவனால் பயன்படுத்துகிற பாத்திரங்களாக, அவர்கள் தங்களை தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட பாத்திரங்களாக அவர்கள் மாறுகிறார்கள். அப்படியானால் அவர்கள் நடுவில் பக்தி வைராக்கியம் காண்பித்ததினாலே இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை திருப்பினான். என் கோபத்தை நிறுத்தினது பினகாஸ். சபையை பரிசுத்தப்படுத்தும்படி இந்த வாதை நிறுத்துவதற்கு காரணமாய் இருந்த பினகாஸ் யார்கிட்டையும் கேட்காம, மோசே கிட்ட கூட கேட்காம, அவ்வளோ பெரிய சமஸ்த இஸ்ரவேல் ஜனங்கள் நடுவிலே
ஒரு ஈட்டியை கொண்டு வந்து சிம்ரியும் கஸ்பியும் ஒரே குத்து குத்துறான். வாதை நிறுத்தப்பட்டது. தேவன் மேல் இருந்த எரிச்சல். அப்படியானால் கட்டிடத்தை அல்ல, ஆண்டவர் எதை எதிர்பார்க்கிறார்? சபையாகிய ஆலயத்தில் அப்போவே வாசம் பண்ண விரும்புகிறார். ஆலயத்தை ஒருவன், தம்முடைய சரீர ஆலயத்தை ஒருவன் கெடுத்தால் தேவன் எரிச்சல் உள்ளவராயிருக்கிறார். தேவன் உக்கிர கோபத்தோடு இறங்குகிறவராயிருக்கிறார். அங்கே சொல்லுகிறார், இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கை, நான் இவர்களோடு சமாதானமாகும்படி, covenant of peace, உடன்படிக்கையின் சமாதானத்தை அவன் என்னோடு ஏற்படுத்தினான், என்னோடு கூட ஏற்படுத்தினான். பினகாசுக்குள்ளே பக்தி வைராக்கியம் இருந்தது. சபையே, உனக்குள் பக்தி வைராக்கியம், தேசத்தை குறித்ததான பக்தி வைராக்கியம், அழிகிற ஜனங்களை குறித்ததான பக்தி வைராக்கியம், பாவத்தின் உச்சக்கட்டத்திலே உழன்று உளையான சேற்றிலே அமிழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்களை விடுவிப்பதற்கு, ரட்சிப்பதற்கு, சுவிசேஷம் சொல்வதற்கு, வார்த்தையை சொல்லுவதற்கு, வழிகாட்டுவதற்கு, தேவனிடத்தில் கொண்டு வருவதற்கு உனக்குள்ளே பினகாசை குறித்ததான அந்த பக்தி வைராக்கியம் உன் வாழ்க்கையில வரும் பொழுது, உன்னுடைய சபையை குறித்து, உன்னுடைய சரீரமாகிய சபையை குறித்து நீ பக்தி வைராக்கியம் பாராட்டும் பொழுது, இந்த பினகாசை போல எனக்கு பக்தி வைராக்கியம் காட்டினதினால் என் உக்கிர கோபத்தை அவன் நிறுத்தினபடினாலே, அவன் தேவனுக்கு பக்தி வைராக்கியத்தை காண்பித்து இஸ்ரவேல் புத்திரரின் பாவ நிவர்த்தி செய்தபடினால் அவனுக்கும் அவனுக்கு பின் அவன் சந்ததிக்கும் நித்திய ஆசாரி பட்டத்திற்குள் உடன்படிக்கை உண்டாயிருக்கும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பிரியமானவர்களே, இப்போ ஆண்டவர் இனி உன்னை போல பினகாஸ், உன்னை போல சந்ததி எனக்கு வேணும், உன்னை போல பினகாஸ் எனக்கு வேணும், உன்னை போல சபையை குறித்ததான பக்தி வைராக்கியம் உடையவர்கள் எனக்கு வேண்டும். நீ சபைக்கு ஏதோ வந்து 2 பாட்டை பாடி 10 ரூபாய் காணிக்க போட்டு ஏதோ சண்டே வந்தோம் போயிட்டோம் அப்படின்றவங்க இந்த சபைக்கு தேவை கிடையாது. ஓசன்னாவுக்கு தேவை கிடையாது. தேவனுக்கு தேவை கிடையாது. அப்படியானால் உனக்குள்ளே பக்தி வைராக்கியத்தை பார்க்கிறார், உனக்குள்ளே வைராக்கியத்தை பார்க்கிறார். அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையில நாம செய்ய வேண்டிய மிக முக்கியமான ஒரு காரியம் என்ன? 16வது வசனத்துல எனக்காக பக்தி வைராக்கியம் பாராட்டிய பிரகாசை குறித்து என்ன சொல்றார்? பக்தினா என்ன? பக்தி, வாட் இஸ் த டிவோஷன்? பக்தி என்றால் என்ன? கடவுளை முழுமையாய் நேசித்து அவரிடம் முழுமையாய் நம்மை சமர்ப்பணம் செய்வதுதான் பக்தி. பக்திக்கு என்ன மீனிங்? கடவுளை முழுமையா நேசித்து நம்மளை முழுமையா சமர்ப்பிக்கிறது பக்தி. வைராக்கியத்திற்கு என்ன அர்த்தம் என்றால், உலக ஆசைகளுக்கு அடிமையாயிராமல் கடவுளுக்காக வாழும் நிலை வைராக்கியத்தை குறிக்கிறது. அப்படின்னா பக்தி கூட மாறலாம். உலகத்தில் அநேக மதங்கள் இருக்கிறது. அநேக மதத்திலே பக்தியிலே சிறந்தவர்கள், திணித்தவர்கள் இருக்கிறார்கள். இந்து மதத்திலே ஆண்டாள் எனக்கூடிய ஒரு மிகப்பெரியவர், ஒரு அம்மா பக்தியின் உச்சத்தில் இருந்தார்கள். இஸ்லாமிய மதத்திலே அபூர், நபிகளுடைய சீஷர்கள் பக்தியிலே இருந்தார்கள். புத்த மதத்திலே போதி தர்மா பக்தியின் உச்சத்தில் இருந்தார். சீக்கிய மதத்திலே குருநானக், குரு கோவிந்த் சிங் பக்தியின் உச்சத்தில் இருந்தார். ஆனால் கிறிஸ்தவத்தில் பவுலை போல பக்தி உடையவர்கள் ரொம்ப ரொம்ப குறைந்தவர்கள். பைபிள்ல பக்தி உடைய பவுலை ஆண்டவர் கிறிஸ்தவத்திலே சொல்லுகிறார். பக்தி உடையவர்கள், பக்தி கூட சில நேரங்களில் பக்திக்கும் வைராக்கியத்துக்கு என்ன வித்தியாசம் என்றால், பக்தி மாறலாம். இப்ப இந்த மதத்தில் நீ பக்தியா சுத்திட்டு இருக்கிறவன் திடீர்னு அடுத்த மதத்துக்கு நீ போயிடுவ, அதே பக்தியா தான் இருப்ப. அந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போயிடுவ, அதே மாதிரி பக்தி.
இந்துக்கள் தங்களுடைய இந்துக்குரிய உணர்வுகளையும் உடைகளையும் அணிந்து பக்தியை வெளிப்படுத்துகிறார்கள். இஸ்லாமியர்கள் பக்தி அந்த குல்லாவையும் போட்டவர்கள் பக்தியை காண்பிக்கிறார்கள். கிறிஸ்தவர்கள் சிலுவை அணிந்து காட்டுகிறார்கள். இந்த பக்திகள் எல்லாம் ஒரு நாள் மாறலாம். உன் வாழ்க்கையில் எது நடக்கலைன்னா பக்தி வந்து மாறிடும், அழிஞ்சிரும், பக்தி வந்து கலைஞ்சிரும். ஆனா வைராக்கியம் அப்படி கிடையாது. வைராக்கியம் என்றது பக்தியை விட ஒரு கொஞ்சம் சிறந்த ஒரு காரியம். என்னன்னா உலக வாழ்க்கைக்கு உலக ஆசைக்கு இருந்து விடுதலையாய் அதை வெறுத்து கர்த்தருக்காகவே நம்மை முழுமையாய் சமர்ப்பணம் செய்வது வைராக்கியம். அப்ப பினகாஸ் என்ன செய்யறான்? ஆண்டவர்கிட்ட கேட்காம, மோசையை கேட்காம அப்படியே ஈட்டி எடுத்துட்டு போய் 2 பேரும் சிம்ரியை கஸ்பியும் கொலை பண்ணிடுறான். வாத நிறுந்துருச்சு. கேட்கல, யாரும் கேட்கல. அவனுக்குள்ள ஒரு வைராக்கியம். சபையை பாலடிச்சிட்டு இருக்கிறியே, சபையை கெடுத்துட்டு இருக்கிறீங்களே, உன்னால வாத 24,000 பேர் செத்துட்டாங்களே. பினகாஸ்குள்ள இருந்த வைராக்கியம், பினகாஸ்குள்ள இருந்த வைராக்கியம். இரண்டாவது 2 ராஜாக்கள் 10ஆம் அதிகாரம் 15 இருந்து வாசிங்கள். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 10ஆம் அதிகாரத்துல யெகூவினுடைய பக்தி வைராக்கியத்தை குறித்து நம்ம பார்க்க போறோம். அவன் அவ்விடம் விட்டு புறப்பட்டு, நல்ல கவனிங்க, 16வது வசனம் 10-16. நீர் என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார் என்றார். நல்ல கவனிங்க, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக நான் இருக்கிற பக்தி வைராக்கியத்தை வந்து பார். ஃபர்ஸ்ட் அவனுக்குள்ள கர்த்தருக்காக பினகாஸ் பக்தி வைராக்கியமா கர்த்தரே பினகாசை குறித்து சாட்சி சொல்றாரு. இப்ப இவன் சொல்றான், யெகூ சொல்றான், இஸ்ரவேலின் ராஜா யெகூ சொல்றான். யாரை பார்த்து? ரேகாபின் குமாரனாகிய யோனாதாவை பார்த்து. 15வது வசனத்துல இருந்து பாத்தீங்க அப்படின்னா 10வது வசனம் 1வது வசனத்துல ஆகாபுக்கு சமாரி 70 குமாரர் இருந்தார்கள். யெகூ சமாரியாவில் இருக்கிற இஸ்ரவேலின் பிரபுக்கள் அவங்க கிட்ட போயிட்டு, இப்போ 1 ராஜாக்கள் 21ஆம் அதிகாரத்துல 19 இருந்து 29 வரைக்கும் வாசிக்கும் பொழுது அப்படியே என்ன பாருங்க, எலியா ஊழியம் செய்த நாட்களில பாகாலின் தீர்க்கதரிசிகளை தேவன் கொடுத்த இந்த பதவி ஆகாபுக்கு அந்த தேசத்தினுடைய அரசனாக்குறான். ஆனா அவை கர்த்தருக்கு பயப்படாம, கர்த்தரை ஆராதிக்காம, கர்த்தரை மறந்து பாகால் என்னக்கூடிய சிலை வழிபாடுக்கு இடம் கொடுத்து அவனுடைய மனைவிக்கு தன்னை விற்று போட்டான். அவன் ராஜா, ஆனால் ராஜாவை ஆட்டி படைக்கிறது அவருடைய மனைவியாகிய யெசபேல். ஆகாப் அவனுடைய அரண்மனை பக்கத்துல நாபோத் எனக்கூடிய ஒருவனுடைய திராட்சை தோட்டம் இருந்தது. ஆகாப் ராஜா போய் கேட்கிறான், உன் தோட்டத்தை எனக்கு கொடுத்துரு, வித்துரு, இதுக்கு பதிலா நான் உனக்கு ஒரு தோட்டத்தை கொடுக்கிறேன்னு நாபோத் சொல்றான். நோ, என் முற்பிதாக்களுடைய சுதந்திரம், இதை நான் உனக்கு விற்க முடியாதுன்னு சொன்ன உடனே அவன் தோட்டத்தை கொடுக்கலன்னு வீட்டில் போய் கட்டல்ல சோகமா படுத்திருக்கிறான். அது நிறைய வசனம் படிச்சா அது எங்கேயோ போயிடும். சோகமா படுத்திருக்கிறான். அவருடைய மனைவி யெசபேல் வந்து, ஏன் நீ சாப்பிடாம சோகமா இருக்கிற, உன் பிரச்சனை என்ன, ஏன் முகத்தை அப்படி வச்சிருக்கிறேன்னு கேட்ட உடனே, இல்ல நான் இந்த மாதிரி தோட்டத்தை கேட்டேன், அவர் கொடுக்கல. யெசபேல் ஆகாப் எழுதுற மாதிரியே ஒரு லெட்டரை டிராப் பண்ணி ஆகாப்பினுடைய முத்திரை மோதிரத்தை அந்த லெட்டர்ல பஞ்ச் பண்ணி, அந்த சின்னத்தை பஞ்ச் பண்ணி நாகாப் இருக்கக்கூடிய பட்டணத்தில் இருக்கிற மூப்பர்களுக்கு அனுப்பி அவனை நீங்க கொன்னுறணும்னு சொல்லி நாபாப்பை கொன்னுறாங்க. அவனை அடிச்சு கொன்ன உடனே செய்தி வருது, நாங்க சாகடிச்சிட்டோம், கொன்னுட்டோம் நீங்க சொன்ன மாதிரி. ஆகாப்பை எழுப்பி சொல்றா, நீ கேட்ட தோட்டம் உனக்கு ரெடி, ஆளு இல்ல, நான் காலி பண்ணிட்டேன், இனி நீ தோட்டத்தை எடுத்துக்கொண்டா. ஆண்டவர் எலியாவை பார்த்து சொல்றார்,
நீ நேரா போ, ராஜா அரண்மனைக்கு போ, ராஜாவை பார்த்து பேசு. நீ இப்படி செஞ்ச இல்ல, இதே இடத்துல எப்படி நாபோத்தினுடைய ரத்தத்தை நாய்கள் நக்கினதோ அதே போல உன் மனைவியும் இதே இடத்துல சாவா, அவருடைய ரத்தத்தை நாய்கள் நக்கும். அதுவும் இல்ல, உன் சந்ததியை நான் இல்லாம ஆக்க போறேன். உன் சந்ததியில பட்டணத்துல சாகிறவங்களுக்கு நாய் வந்து கடிச்சு சாப்பிடும். பட்டணத்துக்கு வெளியில சாகிறவன ஆகாயத்து பறவைகள் வந்து சாப்பிடும் அப்படின்னு எலியா மூலம் கர்த்தர் தீர்க்க தரிசனம் உரைச்சாரு. அதனால அது ஆகாப்பின் நாட்களில செய்யாம ஆகாப் தன்னை தாழ்த்தினதினாலே கர்த்தர் ஆகாப்பை அழிக்காம அவனுக்கு பிறகு அவனுடைய சந்ததி அழிக்கணும்னு ஆண்டவர் தீர்க்க தரிசனம் சொன்னபடியே 2 ராஜாக்கள் 10:1 நீங்க தொடர்ந்து வாசிங்கன்னா ஏகு அவர்களுடைய 70 பிள்ளைகளை, ஆகாப்பினுடைய 70 பிள்ளைகளை ஒரே நாள்ல ஒரே நேரத்துல 70 பேரையும் 70 பேருடைய தலையையும் வெட்டி கூடையில கொண்டு வந்து ஒலிமுக வாசலிலே 35 தலைகளை அடுக்குனாங்க. இதெல்லாம் பண்ணிட்டு ஆகாப் போயிட்டு இருக்கிறாரு. ஏன் ஆகாப் சொல்ற, நீ என்னோடு கூட வந்து கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை பார். செய்தி பக்தி வைராக்கியம். ரேகாபின் குமாரனாகிய யோனாதாப வழியில வர்றவனை பார்த்து எங்க சொல்றான், உன் இருதயம் என்னோட செம்மையா இருந்தா நீ வா, என் ரதத்துல ஏறு, என் கூட வா, நான் கர்த்தருக்காக எனக்கு இருக்கிற பக்தி வைராக்கியத்தை நீ கண்ணால பாருன்னு சொல்றாரு. என் எலியா, என் நாபோத்தை கொண்டவன், என் எலியா விரோதமா எழுப்பினவங்க, சிலைகள் வழிபாடுகளை கொண்டு வந்தவங்க, விக்கிரக ஆராதனை கொண்டு வந்தவங்க, தேசத்தை தீட்டுப்படுத்துறவங்க, தேவன் வாசம் பண்ணுகிற இடம் இல்லாமல் தேசம் எங்கும் விக்கிரக தோப்புகளை உண்டாக்கினவன், பலிபீடங்களை உண்டாக்கினவன், இவனை நான் கொல்லாமல் விட மாட்டேன். அவனுடைய 70 பேரை கொல்றான். வர்ற வழியில ஒரு 42 பேர் வர்றாங்க. என்னப்பா நீ யாரு என்னன்னு ராஜா கேட்கிறான். இல்ல இது மாதிரி ஆகாப்பினுடைய பிள்ளைகளை நலம் விசாரிக்க போறோம். ஓஹோ, நீ அந்த ஆளா அவனாளா, அவனையும் போட்டு தள்ளுறான். 42 பேரையும் போட்டு தள்ளிட்டு இப்ப வர்ற வழியில யோனாதாப சந்திக்கிறான். யோனாதாப் யார் அப்படின்னா, ரேகாபின் குமாரனாகிய யோனாதாப் கர்த்தருக்காக பயங்கர பக்தி வைராக்கியம் உடையவன். அதனாலதான் எரேமியாவின் புஸ்தகம் 35ஆம் அதிகாரத்துல அந்த ரேகாபியர்களை பற்றி இங்கே நாம் வாசிக்கிறோம். 35ல 2ஆம் வசனம், நீ ரேகாபியருடைய வீட்டுக்கு போய் அவர்களோடு பேசி அவர்களை கர்த்தருடைய ஆலயத்தின் அறைகளில் ஒன்றில் அழைத்து வந்து அவர்களுக்கு திராட்சை ரசம் குடிக்க கொடு. கவனிங்க, மதுவை குடி. எரேமியா சொல்றார், அவன மது குடிக்கிறதுக்காக அவங்க எல்லா ரேகாபியர்களுடைய வம்சத்தை கொண்டு வா. அவர் ரேகாபியர்கள் எல்லாம் தேவாலயத்தில் ஓரத்தில் வந்து உட்கார்ந்து அவங்களுக்கு முன்னாடி 5வது வசனத்துல இருந்து திராட்சை ரசத்தினாலே நிரப்பப்பட்ட குடங்கள் கிண்ணங்களை ரேகாபியருடைய குடும்பத்தை சேர்ந்த புத்திரருக்கு முன் வைத்து அவர்களை நோக்கி திராட்சை ரசம் குடியுங்கள் என்றார். அதற்கு அவர்கள், நாங்கள் திராட்சை ரசம் குடிக்கிறதில்லை, ஏனென்றால் ரேகாபின் குமாரனாகிய எங்கள் தகப்பன் யோனாதாப் நீங்கள் பரதேசியாய் தங்குகிற தேசத்திலே நீடித்திருக்கும்படி நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் திராட்சை ரசம் குடியாமல், வீட்டை கட்டாமல், விதை விதையாமல், திராட்சை தோட்டத்தை நடாமல், அதை கையாளாமல் உங்களுடைய எல்லா நாட்களிலும் கூடாரங்களில் குடியிருப்பீர்களாக என்று கட்டளையிட்டார். அப்படியே எங்களுடைய எல்லா நாட்களிலும் நாங்கள் எங்கள் ஸ்திரீகளை, எங்கள் குமாரத்திலும் திராட்சை ரசம் குடிப்பதில்லை, நாங்கள் குடியிருக்க வீடுகளை கட்டுவதில்லை. ரேகாபின் குமாரனாய் எங்கள் தகப்பன் யோனாதாவின் சத்தத்துக்கு கீழ்ப்படுகிறோம். எங்களுக்கு திராட்சை ரசம் தோட்டம் வயலும் விதைப்பாடும் இல்லை. நாங்கள் கூடாரங்களில் குடியிருந்து எங்கள் தகப்பனாகிய யோனாதாப் எங்களுக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் கீழ்ப்படிந்து நடக்கிறோம். நாங்கள் கீழ்ப்படிந்து யார் யோனாதாப்? ரேகாபின் குமாரனாகிய யோனாதாப் யார்? கர்த்தருக்கு வைராக்கியம் பாராட்டியவன், கர்த்தருக்காக வைராக்கியமாய் நின்றவன், ஆண்டவருக்காக சாகர வரைக்கும் எங்களுக்கு வீடு வேண்டாம், திராட்சை தோட்டம் வேண்டாம், எங்களுக்கு எதுவுமே வேண்டாம், நாங்க கூடாரத்தில் குடியிருப்போம், நாங்க உழைச்சி சாப்பிடுவோம்,
நாங்க வாழ்நாள் எல்லாம் எங்களை தீட்டுப்படுத்துகிற மதுவை, திராட்சரசத்தை நாங்கள் அருந்துவதில்லை. அது மட்டுமல்ல, அவர் எங்களுக்கு கட்டளையிட்ட உபதேசத்திலே நாங்கள் கீழ்ப்படுகிறோம், அவருடைய சத்தத்துக்கு நாங்கள் கீழ்ப்படுகிறோம் என்று சொன்ன இவனும் யோனாதாவும் ஒரு வைராக்கியமானவனாய் இருந்தான். ஆகையால் வைராக்கியமானவனையும் கர்த்தர் ஒரு நாளிலே இணைக்க ஆரம்பிக்க போகிறார். வைராக்கியம் உள்ளவர்களை தேவன் ஒன்றாய், ஜெபிக்கிறவர்களை ஒன்றாய், தேவ வார்த்தை கீழ்ப்படிகளை ஒன்றாய், சத்தத்து கீழ்ப்படிகளை ஒன்றாய் ஆண்டவர் இணைக்கிற காலங்கள் வரப்போகிறது. இப்போ எகு சொல்றான், எல்லாரையும் நான் போட்டு தள்ளிட்டேன். அவர்களுடைய பாகாலின் தீர்க்கதரிசிகள் முதற்கொண்டு எல்லாரையும் கொன்னுட்டு எகுக்குள்ள இருந்த பக்தி, வைராக்கியம், ஜனங்கள் உண்மையான தெய்வத்தை விட்டு பாம்பையும் பூராக்களையும் எலிகளையும் மரங்களையும் செடிகளையும் இதை வணங்கி கொண்டிருக்கிறார்கள். சிருஷ்டிகரை சேவியாமல் சிருஷ்டிப்பை சேவிக்கிறார்கள். கிரியேட்டரை மறந்து கிரியேஷனை ஆராதிக்கிறார்கள். கிரியேஷனை ஆராதிக்கிறாங்க. அதை கிரியேட் பண்ண கிரியேட்டரை யாரும் ஆராதிக்கல, மறந்துட்டாங்க. எல்லாரையும் போட்டு தள்ளி தேசத்தை தூய்மைப்படுத்துகிறான். பாகாலின் சிலைகளை தீக்கொளுத்துகிறான். அவருடைய கோயில்களை இடிக்கிறான். தேசத்திலே தேவனை தவிர, சத்தத்தை தவிர, வேதத்தை தவிர இந்த தேசம் தீட்டானது. இந்த தேசம் பரிசுத்தத்தை குலைச்சலாக்கினது. இங்க இருக்கிற மக்கள் பாகாலை ஆராதித்தார்கள். அப்படியானால் பாஸ்டர், நாங்க தான் பாகால் ஆராதிக்கலையே, எதுக்கு எங்களுக்கு பிரசங்கம்? ஏன் இது? இங்கே சொல்லுகிறது சபையை குறித்து, தீட்டை குறித்து. அப்படியானால் சபை, நீங்கள் உங்களை தீட்டுப்படுத்துகிற எந்த காரியமாய் இருந்தாலும் அதை தேவன் அருவருக்கிறார், அதை தேவன் எதிர்க்கிறார், அதை தேவன் உங்களுக்குள்ளாக இருக்கக்கூடாது என்று அவர் விரும்புகிறார். ஏனென்றால் சபை தேவன் வாசம் பண்ணுகிற இடம். சபையாகிய உங்களில் தேவன் உலாவ விரும்புகிறார். உங்களை கொண்டு மகத்துவத்தை செய்ய விரும்புகிறார். உங்களை கொண்டு தேசத்திலே ஒரு எழுப்புதலை கொண்டு வர விரும்புகிறார். உங்களுக்குள்ள இந்த வைராக்கியம் இருந்தால் தேவனுக்காய் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பாத்திரமாக நீங்கள் மாறுவீர்கள். ஆகையால் தான் இப்படி ஒரு வைராக்கியம் உடையவர்களை கர்த்தர் நமக்கு எடுத்துக்காட்டாக சொல்லுகிறார். யெகூவை சொல்லுகிறார், பினகாசை சொல்லுகிறார், இப்படி யோனாதாவை சொல்லுகிறார். யோனாதா ரேகாபியருடைய குடும்பத்தை வைராக்கியமாய் நடத்தினான் அல்லவா? யார் இந்த ரேகாபியர்கள்? யோனாதாவின் குடும்பம். யோனாதாப் யாரோட இருந்தான்? யெகூவோட கூட இருந்தான். யெகூ யாரோட இருந்தான்? ஏலியாவோட இருந்தான். எலிஷாவோட இருந்தான். எலிசா யாரோட இருந்தான்? எலியாவோட இருந்தான். எலியா யாரோட இருந்தான்? தேவனோடு கூட இருந்தான். வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தெரிந்து கொள்கிறார். ரேகாபியர்கள் வைராக்கியம் உடையவர்கள். யோனாதா வைராக்கியம் உடையவன். அப்படியானால் இந்த சந்ததி யாரோடு கனெக்ட் யாரோடு இணைக்கப்பட்டு? ரேகாபியர்கள் அம்மோருடைய யோனாதாவோடு கூட இருந்தார்கள். யோனாதாப் யெகூவோடு கூட இருந்தான். யெகூ எலிசாவோடு இருந்தான். எலிசா எலியாவோடு இருந்தான். எலியா தேவனோடு இருந்தான். அதனாலதான் ஆண்டவர் எலியாவை பயன்படுத்தினார், எலிசாவை பயன்படுத்தினார், யெகூவை பயன்படுத்தினார், அசகேலை பயன்படுத்தினார், ரேகாபியர்களை பயன்படுத்தினார், யோனாதாபை பயன்படுத்தினார். தேவன் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு காலகட்டத்திலே அவருடைய பணிக்காக, உன்னதமான திட்டத்திற்காக, நோக்கத்திற்காக, தீர்மானத்திற்காக தேவன் ஒவ்வொருவரையும் பயன்படுத்துகிறார். என்றால் வைராக்கியம் உள்ள உங்களையும் ஆண்டவர் பயன்படுத்துவார். உங்களையும் பயன்படுத்துவார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் ஆண்டவர் ஆவார். நல்ல கரங்களை தட்டி உற்சாகமாய் உங்களை ஆண்டவர் பயன்படுத்துவார். வைராக்கியம் உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்ளுகிறார். வேதம் சொல்லுகிறது, பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்ளுகிறார். அப்படியானால் உங்களுடைய வாழ்க்கையில இன்னைக்கு நீங்க செய்யக்கூடிய மிக முக்கியமான ஒரு காரியம், சபை என்பது நாம் தான், ஆலயம் நாம் தான். சபையை தீட்டுப்படுத்துகிற காரியம் எதெல்லாம் ஆலயத்தை தீட்டுப்படுத்தும்னா, சில நேரத்துல நம்முடைய சொல், நம்முடைய செயல், நம்முடைய செயல்பாடு இவையெல்லாம் வேதத்துல தீட்டுப்படுத்தக்கூடியதாய், தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் செய்கிறபடினால தீட்டு. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது, அப்படியானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? பினகாசை போல பக்தி வைராக்கியம்,
யெகூவை போல பக்தி வைராக்கியம், எலியாவை போல பக்தி வைராக்கியம். எடுத்து வாசிங்க 1 ராஜாக்கள் 19ஆம் வசனம் 14வது வசனத்துல எலியா சொல்லுகிறான், எல்லாத்தையும் எலியாவும் போட்டு தள்ளிட்டு வர்றான். 450 பாகால் தீர்க்கதரிசியை கொண்டுட்டு பயந்து போய் உட்கார்ந்துருக்கிறான். ஏன்னா யெசபேல் அவனை கொல்றதுக்காக பிளான் பண்ணிட்டான். 450 பேரை சிங்கிள் ஆளு சிங்கம் மாதிரி நின்று 450 பேரையும் போட்டு தள்ளுறான், கொன்னுறான். ஆனா ஒரே ஒரு பெண்ணுக்கு பயந்து அவன் போய் ஒளிஞ்சிக்கிறான். இப்ப வாசிங்க 19-14. அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமா இருக்கிறான். கவனிங்களேன், வெகு பக்தி வைராக்கியம். எலியா என்ன பண்ணான்? கர்மேல் மலையில ஒரு போட்டி. பாகாலுடைய தீர்க்கதரிசியும் தேவனுடைய தீர்க்கதரிசியும். பாகால் யாரு? சிலை வழிபாடுகள் செய்யக்கூடியவர்கள். எலியா யாரு? தேவனை, ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிற. 2 பேருக்கும் ஒரு போட்டி. என்ன போட்டி? சரிப்பா, உன் கடவுள் தான் பெரியவராருன்னா நீ ப்ரூவ் பண்ண. 2 பேருமே ப்ரூவ் பண்ண நின்ட்டாங்க. இவங்க 450 பேர் அங்க அந்த பக்கம். அதெல்லாம் எடுத்து படிச்சா அது எங்கேயோ போயிடும். நான் கதையா சொல்லிடுறேன். 450 பக்கம், அந்த 450 பேர் அந்த சைடு. பாகால நிறுத்திட்டாங்க. போட்டிக்கு ஒரே ஒரு இது என்னன்னா, ஒரு காளையை தெரிஞ்சுக்கணும், அதை வெட்டி சுந்தரா வெட்டி ஒரு நல்ல பலிபீடத்தை உருவாக்கி அதை மேல வச்சு சுத்தி அந்த காளை மேல ஒரு 4-5 குடம் தண்ணி ஊத்தணும். அதை சுற்றி தண்ணி நிக்கணும். இப்போ வானத்துல இருந்து அக்னி இறக்கணும். எங்க சொல்லுங்களேன், பூமியில அக்னி பத்த வைக்கிறது இல்ல, வானத்திலிருந்து கர்த்தரே பத்த வைக்கணும். இதுதான் போட்டி. இப்ப 2 பேருமே இப்ப என்ன செய்யறா? ஓகே, இப்ப எலியா சொல்றாரு, ஃபர்ஸ்ட் நீங்க நிறைய பேர் இருக்கிறீங்க, நீங்களே ஸ்டார்ட் பண்ணுங்களேன். உங்க கடவுளே ஃபர்ஸ்ட் வானத்திலிருந்து அக்னி கொட்டினா நல்லா இருக்கும்னு சொல்லி இவங்க என்ன செய்யறாங்க? ஆரம்பிக்கிறாங்க. காலையில ஸ்டார்ட் பண்ணவங்க எங்க வாசிங்க. அதை மத்தியான வேளையிலே எலியா அவர்களை பரியாசம் பண்ணி உரத்த சத்தமாய் கூப்பிடுங்கள், அவன் தேவன் தானாமே, அவன் தியானத்தில் இருப்பான், அல்லது அலுவலாய் இருப்பான், அல்லது பிரயாணம் போயிருப்பான், அல்லது தூங்கினாலும் தூங்குவான். அதனால தூங்கினாலும் தூங்குவான். அவனை எழுப்ப வேண்டியதாக்கும். அவனை எழுப்பணும். இவங்க காலை தொடங்கி மத்தியானம் மட்டும் நாமத்து ஒரு சத்தமும் இல்ல, மறு உத்தரவும் இல்ல. அவங்க கட்டின பலியுடைய குதித்து ஆடினார்கள். என்ன ஆடினாங்க? எப்படி சொல்லுங்க? நிறைய பேர் குதிச்சு ஆடுறாங்க சர்ச்சில். குதிச்சு ஆடுறது கிடையாதுங்க, துதிச்சு ஆடணும். அல்லேலூயா, கையை தட்டுங்களேன். சபையில என்ன பண்ணக்கூடாது? குதிச்சு ஆடக்கூடாது, துதிச்சு ஆடணும். துதிச்சு ஆடுற ஆராதனை வேற மாதிரி இருக்கும், குதிச்சு ஆடுற ஆராதனை வேற மாதிரி இருக்கும். அல்லேலூயா. குதிச்சு ஆடுறாங்க. நிறைய பேருக்கு கிறிஸ்தவம் ஆடுறது இல்ல, துதிக்கிறதுல இருக்கு. கிறிஸ்தவம் ஆடுறதுல கிடையாது, துதிக்கிறதுல இருக்குது. அப்படியே இங்க குதிச்சு ஆடுறாங்க. எலியா சொல்றாரு, ஓகே காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் டைம். இப்ப என்ன ஆயிடுச்சு? அந்தி வேலை வந்து இப்ப சாயங்காலம் வந்துருச்சு. உங்களுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு 12 மணி நேரம் டைம் கொடுத்துட்டேன். இதுக்கு மேல உங்க போட்டியை நான் பார்க்க விரும்பல. அதனால ஸ்டாப் பண்ணுங்க. என்ன பண்றாங்க தெரியுமா? அவங்களும் அப்படியே ரத்தத்தை வர்ற மாதிரி அவங்க கீறிக்கிறாங்க, கத்தியில குத்திக்கிறாங்க. நான் சொல்றேன், தெய்வம் என்பது நமக்காக நம்மை ஆசீர்வதிப்பதற்காக, நம்மை நடத்துவதற்காக தெய்வம் இருக்கணும். ஆனா இன்னைக்கு அநேக மதங்களில ஒரு கடவுளை ஆராதிக்கணும்னா தங்களை கீறிக்கொள்ள வேண்டும், குத்திக் கொள்ள வேண்டும், கடவுளுக்காக நேர்த்தி கடன் செய்ய வேண்டும், அல்லது கடவுளுக்காக தங்கள் சரீரங்களை சின்னாபின்னமாக்கி வேண்டும், தங்கள் சரீரங்களிலே காயங்களை ஏற்படுத்த வேண்டும். அப்படியெல்லாம் செய்து கடவுளை ஆராதித்தால் அந்த கடவுள் எனக்கு பதில் கொடுப்பார் என்றால், அப்படி ஒரு பதில் எனக்கு தேவையும் இல்லை, அப்படி ஒரு ஆசீர்வாதம் எனக்கு தேவையும் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து காயப்படுத்துவதற்காக வரவில்லை, காயப்படுத்தின நமக்காக நம்முடைய காயங்களை மாற்றுவது கல்வாரி சிலுவை தன்னையே நமக்காக காயப்படுத்தினார். அவரே நமக்காக காயப்படுத்தினார், அவரே நமக்காக ஆடாய் மாறினார். இப்ப அவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? சரி பரவாயில்ல,
போட்டியை முடிக்கிறேன் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ எலியா என்ன செய்யறாரு? அந்தி பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா பாருங்களேன், ஒரு நிமிஷம் ஜெபம். இவங்களுக்கு ஒரு நாள் ஃபுல்லா ஆராதனை, எதுவும் நடக்கல. ஒரே ஒரு நிமிஷத்துல இதுதான் ஜெபம். சொல்லுங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்று, நானுடைய ஊழியக்காரன் என்று, நான் இந்த காரியத்தை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்று இன்றைக்கு விளங்க பண்ணோம். கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும், தேவரீர் எங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படி என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலிகளையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணை பட்சித்து வாய்க்காலில் இருக்க தண்ணீரை நக்கி குடித்தது. One minute prayer, ஒரு நிமிஷ ஜெபம் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை, தாக்கத்தை, ஏக்கத்தை, நோக்கத்தை, திட்டத்தை, செயல்பாடுகளை நிறைவேற்றியது. 1 minute prayer. நீ பெருசா அப்படியே சோத்ரம் ஓ இருதயம் கிளீனா இருந்துச்சுன்னா தீக்குச்சி பத்த வைக்கும். ஆமென். தீக்குச்சி கொஞ்சம் மழை காலத்துல அப்படியே நமுந்துருச்சுன்னா என்னதான் பண்ணாலும் ஆகாது, சொல்லுங்களேன். ஆனா உங்க தீக்குச்சி கரெக்டா இருக்கும். நான் பத்த வச்ச உடனே என்ன செய்யும்? உன் இருதயம் கரெக்டா இருந்துச்சுன்னா நீ எப்போ சின்ன ஜெபம் பண்ணாலும் ஆண்டவர் கேட்பாரு, பெரிய ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, குட்டி ஜெபம் பண்ணாலும் கேட்பாரு, அப்பான்னு சொன்னாலும் கேட்பாரு, இயேசுவேன்னு சொன்னாலும் கூப்பிடுவாரு. குட்டி ஜெபம் நேரம் இல்லைனாலும் உன் ஜெபத்தை கேட்பாரு. உன் ஜெபத்துக்கு ஆண்டவர் பதில் கொடுப்பார். என்னை கேட்டறலும் ஆண்டவரே, இந்த ஜனங்கள்லாம் பார்க்கணும். உடனே ஆமென் சொல்ல அப்படியே எல்லாம் பார்க்கறாங்க. மேல அக்னி நேரம் வந்து அப்படியே பச்சிக்குது, பஸ்பமாக்கிடுச்சு. அக்னி தண்ணியில பண்ண அக்னி என்ன ஆயிடும்? அவிஞ்சிடும். ஆனா இந்த அக்னி தண்ணியை குடிச்சிச்சான். என்ன குடிச்சிச்சான்? நக்கி குடிச்சிச்சான் தண்ணிய. இது சாதாரண அக்னி இல்ல, தேவனுடைய வல்லமை. தேவனுடைய வல்லமைக்கு முன்பாக இந்த உலகத்தினுடைய காரியங்கள் எதையும் அசைக்காது. அந்த அக்னியை அணைக்க முடியாது. அந்த அக்னியை தண்ணி ஊத்துனா அவிக்க முடியாது. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை தூக்கி நீ இந்த பொற்சிலையை வணங்கலன்னா எரிகிற அக்னியில சூளையில நீங்க போடப்படுவீர்கள்னு சொல்ற ராஜா நேபுகாத்நேச்சர். இவங்க சொல்றாங்க, இல்ல நாங்கெல்லாம் இந்த எங்க கடவுளை தவிர நாங்க இதை நாங்க வணங்க முடியாது சிலையை. உடனே ராஜா சொல்றாரு, இவங்களை தூக்கி 7 மடங்கு அக்னி சூடாக்கி இவங்களை தூக்கி உள்ள போடுனாரு. போட்டவங்க எல்லாம் செத்து போயிட்டாங்க. ஆனா இவங்க 3 பேர் உள்ள அக்னி நடுவுல உலாவிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா, உலாவிட்டு இருக்கிறாங்க. நேபுகாத்நேச்சர் அந்த காட்சியை பார்க்கறான். என்னடா இது சுத்தி அக்னி உள்ள எல்லாம் இவங்க 3 பேரை தான் தூக்கி போட்டோம், 3 பேரும் உலாவுறாங்க. இது கூட இன்னும் ஒரு ஆள் யாரா? தேவதூதன். ஆமென். அந்த அக்னியில அப்படியே அவங்களுக்கு அப்படியே ஏசில இருக்கிற மாதிரி ஆக்கிட்டாரு. பாபிலோன் ராஜா சொல்றான், நேபுகாத்நேச்சர், தேவனுடைய ஜீவனுள்ள தேவனுடைய தாசர்களே வாங்க வெளியில. அவங்க வெளியில வர்றாங்க. முடி கூட கருகல, முடியில கூட அந்த தீ வாசனை வரல. ஆமென். நான் சொல்றேன், பக்தி உள்ளவனை, வைராக்கியம் உள்ளவனை நீ எங்க தூக்கி போட்டாலும் அவனை அழிக்க முடியாது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அழிக்க முடியாது, தொட முடியாது, தொட முடியாது. ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்த போது அவன் பக்தி இருந்தது, வந்தான். அது ஈஸி. ஆனா ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல ஆபிரகாமுடைய குழந்தை ஈசாக்க எனக்கு கொடுத்திருப்பா பலியான்னு ஆண்டவர் கேட்கும்போது, தர்ற ஆண்டவரே வைராக்கியம். என் பிள்ளைய கூட நான் உனக்காக பலி கொடுக்க போறேன். மோரியா மலை கொண்டு போனாரு, கைய கால கட்டினாரு, கடத்தினாரு, பலிபீடத்துல எடுத்தாரு கத்திய, ஓங்கனார் வெட்டதுக்கு. ஆபிரகாமே, பிள்ளைய ஒண்ணும் பண்ணிடாத, நீ உத்தமன். வைராக்கியம் உள்ளவன் தன் பிள்ளையை கூட கர்த்தருக்கு கொடுப்பான், தன் ஆத்துமாவை கொடுப்பான், தன் செல்வத்தை கொடுப்பான்,
தன்னுடைய நேரத்தை கொடுப்பான், தன்னுடைய ஆஸ்தி ஐஸ்வர்யங்களை எல்லாவற்றையும் கொடுப்பான். எப்போ? ஆண்டவருக்காக இருக்கிற வைராக்கியம். உனக்கு பக்தி வேணுமா வைராக்கியம் வேணுமா? பக்தியை சேஞ்ச் ஆகும், மாறும், வைராக்கியம் மாறாது, அப்படியே நிற்கும். ஆமென். அல்லேலூயா. நிறைய பேர் வருவாங்க போயிடுவாங்க டாடா காமிச்சிட்டு. ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆனா வைராக்கியம் உள்ளவன் நிப்பான் கடைசி வரைக்கும். சபையில நிப்பான் வைராக்கியம் உடையவன். அக்கினிய பார்த்தவன் வைராக்கியம் உள்ளவன் நிப்பான். ஆமென். அல்லேலூயா. அல்லேலூயா. எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. ஆமென். ஆமென். மோசே அரண்மனை, செல்வம், அதிகாரம் ஆகியவற்றை விட்டு கர்த்தருக்காக ஜனங்களோடு துன்பத்தை தெரிந்து கொண்டு வர்றான். வைராக்கியம். யோபு 1ஆம் அதிகாரம் 21ல செல்வம், குடும்பம், உடல்நிலை எல்லாத்தையும் இழந்த போது கூட, நன்மை பெற்ற போதும் தீமை பெற்ற போதும் வைராக்கியம் உள்ளவனாயிருந்தான். ஆமென். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் நாமத்துக்கு எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் பக்தி உள்ளவனை தமக்காய் தெரிந்து கொள்கிறார். சபையே பக்தியாயிரு. சபையே உனக்குள்ள ஒரு வைராக்கியத்தை உண்டு பண்ணு. உனக்குள்ள ஆண்டவர் உலாவ போகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் கடைசி 2 வசனங்களை வாசித்து நிறைவு செய்ய விரும்புகிறேன். 2 கொரிந்தியரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்திலே நீங்கள் வாசிப்பீரானால் அவர் சொல்றாரு 13ல இருந்து, ஆதலால் பதிலீடாக நீங்கள் பூரிப்பாகும் என்று பிள்ளைகள் என்று சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லுகிறேன், அந்நிய நுகத்திலே அவிசுவாசோடு பிணைக்கப்படாதிருப்பீர்களாக. நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தம் ஏது? ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியம் ஏது? கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது? அவிசுவாசுக்கும் விசுவாசிக்கும் பங்கு ஏது? தேவனுடைய ஆலயத்து விக்கிரங்களுக்கும் சம்பந்தம் ஏது? நான் அவர்களுக்குள் வாசம் பண்ணி அவர்களுக்குள் உலாவி அவர்கள் தேவனாயிருப்பேன், அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள் என்று நான் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். கரங்களை தட்டி ஆண்டவர் நல்ல உற்சாகமாய் கரங்களை தட்டு. ஆண்டவர் ஆலயத்துல உங்களுக்குள்ள உலாவுறாரு. எங்க உலாவுறாரு? உங்களுக்குள்ள வாசமா இருக்கிறாரு. நீங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறீங்க. தேவன் உங்களுக்கு தகப்பனா இருக்கிறார். நீங்க ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீங்க. எழுந்து நிற்போம். ஆண்டவரே, வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்து கொள்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை பிரயோஜனமா இருந்தது? எத்தனை பேர் பக்தி உள்ளவர்களா இருக்க போறீங்க? கர்த்தருக்காக எத்தனை பேர் வைராக்கியம் உள்ளவர்களா இருக்க போறீங்க? ஏசப்பா, எனக்குள்ள பினகாசின் பக்தி வைராக்கியம், எலியாவின் பக்தி வைராக்கியம், எகுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம், யோனாதாப்புக்குள்ள இருந்த பக்தி, ரேகாபியர்களுடையக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம், எலிசாவுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம், எலியாவுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம், அசகேலுக்குள்ள இருந்த பக்தி வைராக்கியம். ஆண்டவரே, எனக்கு இந்த பக்தி வைராக்கியம் வேணும். ஏதோ சபைக்கு வந்தோம், சத்தியத்தை கேட்டோம் அல்ல. இந்த சத்தியத்தை, இந்த பிரசங்கத்தை இந்த வாரம் முழுவதும் தியானம் பண்ணுங்க. யூடியூப்ல தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருங்க. டெய்லி கேட்டுக்கிட்டே இருங்க. வசனத்தை கேட்டுக்கிட்டே இருங்க. உங்களை ஆலயமாய் மாற்றுங்கள். உங்களை உலாவ விரும்புகிறார். உங்களில் வாசமா இருக்க விரும்ப, உங்கள் தகப்பனா இருக்க விரும்புகிறார். நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமா இருக்கிறீர்கள். உலகத்துக்கு உங்களுக்கு சம்பந்தம் இருக்கக்கூடாது. அவிசுவாசோட நீங்க பிணையக்கூடாது. இருளுக்கும் ஒளிக்கும் சம்பந்தம் ஏது? இருளும் வெளிச்சம் ஒன்னா சேர்ந்து வாழ முடியுமா? இருள் இருந்தா வெளிச்சம் இருக்காது, வெளிச்சம் இருந்தா இருள் இருக்காது. அவிசுவாசியும் விசுவாசியோட சேர முடியுமா? முடியாது. நீ போய் 4 பேர் நல்ல ஒரு தப்பானவனோட போய் நீ சேர்ந்து பாரு, 4 நாள் அதே மாதிரி மாறிடுவ. வாயடிக்கிறவளோட போய் 3 நாள் சேரு, நீ அவளோட எக்ஸ்போர்ட்டா மாறிடுவ. அல்லேலூயா. கத்து கொடுத்துருவா. கோவக்காரியோட போய் 5 நாள் சேரு, நீ மிகப்பெரிய கோவக்காரியா மாறிடுவ. பொய் சொல்றவளோட போய் 4 நாள் சேர்ந்து பாரு, நீ மிகப்பெரிய பொய்யின் பிதாவா மாறிடுவ. நீ யாரோடு இருக்கிறாயோ நீ அவர்களை போல மாறுவாய். நீ தேவனோடு இருந்தா தேவனை போல மாறுவாய். நீ சபையும் சபை சத்தியத்திற்கும் ஐக்கியத்துக்கும் இருந்தா அதை போல நீ மாறுவாய். பிரசங்கத்துக்கு ஒத்து நீ போனா நீ பிரசங்கத்திற்கு ஏற்றவனாய் உன்னை கர்த்தர் மாற்றுவார். வைராக்கியம் உடையவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்கிறார். பக்தி உள்ளவனை கர்த்தர் தமக்காய் தெரிந்து கொள்கிறார். இந்த செய்தி மூலம் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. God bless you.